காரைக்குடியிலே வசிக்கின்ற உங்களுக்கு நீரின் அருமை தெரியும். ஏனென்றால் கடற்கோளிலிருந்து கரையேறி எங்கே நீர் இல்லையோ அங்கே வசிப்பதாக முடிவு செய்து நீண்ட நெடுங்காலத்திற்கு முன்பாகவே காரைக்குடியை நோக்கி வந்தவர்கள் நீங்கள் என்று உங்களுடைய வரலாற்றிலே பதிவு செய்திருக்கிறீர்கள். ஆனாலும் இப்போது காரைக்குடியிலே அதற்காகவே உங்களை நீரற்ற ஒரு பகுதியாகவே இவர்கள் நீண்ட காலமாக வைத்திருக்கிறார்கள். நாம் இயற்கை பேரிடரின் பேரழிவை சந்தித்த ஒரு இனமாக 11,000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே கடற்கோளிலே பூம்புகார் மூழ்கிய பிறகு அங்கிருந்து புலம்பெயர்ந்து வந்தோம். கடற்கோள் என்பது இயற்கை பேரழிவு. ஆனால் அந்த இயற்கை பேரழிவு எதனால் ஏற்படுகிறது என்கிற ஒரு இயற்கை அறிவும் உங்களுக்கு ஏற்கனவே மரபிலே இருக்கிறது. நீர் ஒவ்வாமை என்று நாம் நினைத்து மேடான பகுதிக்கு வாழ வந்தோம். மேட்டிலே வாழ்கின்ற நம்மளை நாம் தேர்ந்தெடுத்த ஆட்சியாளர்கள் பள்ளத்திலேயே நீண்ட காலமாக வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். என் அன்பு உறவுகளே, இந்த இயற்கையை காப்பது அது ஒன்றுதான் மனித குலத்தையும் சேர்த்து உலகிலே வாழ்கின்ற உயிரினங்கள் அனைத்தையும் காப்பாற்றக்கூடிய ஒரே வழி என்கின்ற அறிவியல் அறிவு எம் மக்களுக்கு உண்டு. அறிவியலும் சேர்ந்து உயிரியலும் சேர்ந்ததுதான் அரசியல் என்கிற ஒரு உண்மையை இந்த மண்ணிலே அரசியல் களத்திலே பேசுகின்ற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி, அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள். என் அன்பு மக்களே, நீங்கள் இதுவரை இந்த நிலத்திலே கேட்டது பேசியது எதுவுமே அரசியல் அல்ல என்பது உங்களுக்கும் தெரியும். ஏனென்றால் இவர்கள் இங்கே உங்களிடம் எப்போதும் அரசியலை எடுத்து வைக்கவே இல்லை. இப்போது உங்கள் பிள்ளைகள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி எடுத்து வைத்து பேசுவது எதை இந்த மண்ணிலே சாதிக்க வேண்டும் என்று கருதி களத்திலே நிற்கிறதோ அதுதான் அரசியல். என் அன்பு மக்களே, இங்க பேசிய என் தம்பி கூட போகிற போக்கில் பேசுற அந்த வேகத்திலே சிதம்பரம் அவர்களுக்கே ஒரு அதிர்ச்சியை கொடுத்துட்டாரு. அவரு நல்லவர் தான், ஆனா வல்லவரான்னாரு. நான் நல்லவனா, ஐயோ இப்படி வேற நம்புறாங்களான்னு சிதம்பரம் ஐயாவே உண்மையிலே அதிர்ச்சி அடைஞ்சிருப்பார். அவர் ஒரு வெள்ளை வேட்டி சட்டை கட்டின ஒரு ஆட்சி போல ஒரு மென்மையாக பேசுறோம்லாம் நல்ல ஒண்ணு நம்புறோம் பாருங்க. நாம எவ்வளவு பின்பு தங்கியிருக்கோம் பாருங்க. அவர் ரொம்ப அதிராம இப்படி எல்லாம் எங்களுக்கெல்லாம் வலி இருக்கு, வேதனை இருக்கு. எல்லா பேரும் சேர்ந்து இந்த இனத்தையும் இந்த நிலத்தையும் இப்படி ஆக்கிட்டீங்களா, அந்த வழியில இருந்துதான் 2 லட்சம் பேரை கொன்னால, அந்த வெறியில இருந்து, அந்த ரத்தத்தில இருந்து, அந்த ரத்த சுட காயாத நிலையில இருந்து அந்த வலியோடு களத்துக்கு வந்த பிள்ளைகள். உண்மையை பேசுறவன் உறக்கத்தான் பேசுவான், அவனுக்கு அந்த அவசியம் இல்லை, எல்லாருக்கு. அதனால வரதெல்லாம் கூடுதல் லாபம். ஆனாலும் அந்த வெறி, பணவெறி அடங்காதவர்கள், பச்சை ரத்தம் குடித்தவர்கள், இந்தியாவிலே பச்சை ரத்தம் குடித்தவர் ப. சிதம்பரம். பாசி என்பது தீராத பசி. அவருக்கு இந்திய நாட்டையே மொத்தமாக வழக்கொள்ளையாடியவரில் முதன்மையானவர் அவர் நல்லவர். அப்படித்தான் நீங்க நம்பிக்கிட்டு இருந்தீங்க. அந்த பழக்கத்தோட தொடர்ச்சிதான் தம்பி வாயிலையும் அது வந்துருச்சு. அப்படிதான் அவரே அதிர்ச்சி அடைஞ்சிருப்பாரு. யாரு பாசியானம்ல நல்லவரு? 2 லட்சம் பேர் தமிழர் தானே அவரு. வேட்டு கட்டினவன் மட்டும் தமிழனா? 2 லட்சம் பேர் கொண்ட போய் என்ன செஞ்சு எடுத்தாங்க? தமிழன் நல்லவன் எப்படா? உலகத்துல எங்க எவன் செத்தாலும் துடிச்சணும், எல்லாரும் யார் செத்தாலும் அழுதணும். ஆட்சி அதிகாரம் வெறும் பதவி பத்தல. எவ்வளவு இருக்கு? பத்தல. இன்னும் பிள்ளைக்கு இத்தனை ஆண்டு காலம். ஏமா இதெல்லாம் உங்களுக்கு தெரியலையா? நான் அதான் கேட்கிறேன். கண்ணகியின் அறம், கம்பனின் அறம், இன்னும் வரேன். அவ்வளவு போகண்டா. காரைக்குடிக்கு வந்து கண்ணதாசனை பத்தி பேசாம இருக்க முடியுமா? உண்மையை மட்டுமே பேசிய ஒருத்தன் அவர் தான் அரசியல் இருந்தாரு. நீங்க வனவாசத்தெல்லாம் படிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க நாங்கதான் திமுகவை தேர்ந்தெடுத்து இல்லையா? திமுக தோல்ல சுமக்கிற இந்த குப்பை கருணாநிதி தொடங்கி எல்லாரும் தொடங்கி
சுமந்து கொண்டே இருக்கிற இந்த காங்கிரஸ் இன்னும் உயிர் போட வச்சிருக்கிறது யாரு? காங்கிரஸை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் அடித்து புதைத்தவர் அண்ணன் சீமான். அதே 2009 நாடாளுமன்ற தேர்தலையே தலை குப்புற விழுந்து மண்ணை கவினாரு. அவர்களுக்கு இயல்பிலே இருந்த அந்த சூழ்ச்சியின் அடிப்படையில் தான் அப்புறம் என்ன நடந்துச்சு அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். திரைமறைவுல நடந்தது. அண்ணன் சீமானால் வீழ்த்தப்பட்டவர் தான் ப. சிதம்பரம். 2009 அப்ப கட்சியெல்லாம் தொடங்கல. எதுக்கு என் இனம் கொண்ட என் இனத்தை கொண்டவளை இங்க இந்த மண்ணிலிருந்து அரசியல் அதிகாரத்திலிருந்து அப்புறப்படுத்தும், அவ்வளவுதான். அப்ப கட்சி இல்ல, இனா மொழி. அதுக்காக தான் அன்றைக்கு தொடங்கி இன்றைய வரைக்கும் களத்தில் நிக்கிறது. அதுக்காக தான் நாங்க பதவிக்கு வரணும், நாங்க எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும், முதலமைச்சர் ஆகணும். இவனுங்க பண்ணி வச்சிருக்க அட்டூழியத்தையும் அயோக்கியத்தனத்தையும் குழியா தோண்டி வச்சிருக்கான தமிழ்நாட்டில் மொத்தத்தையும் மூடுறதுக்கே 10 ஆண்டு ஆகும். ஒரு முறை நீங்க ஆட்சி கொடுத்தா பத்தாது. 5 ஆண்டு மட்டும் இல்ல, அடுத்த 5 ஆண்டு சீமான் தான் இதை சமன்படுத்த முடியும். ஒரே ஒரு முறை கொடுங்க. அந்த 5 ஆண்டுல தெரியும் எவ்வளவு இழப்புகளை நம்ம சந்திச்சிருக்கோம். நமக்கு எல்லாம் இருக்கு. நம்ம பெரிய 10 கட்டு வீடை கட்டி வச்சிருக்கோம், அதையும் வாடகைக்கு விட்டு போயிட்டோம். ஒரு வீடு அதுல வாழ்றது இல்ல. சொந்தக்காரனை முன்னாடியும் பின்னாடியும் கூடி வச்சுட்டு போயிட்டோம். அதனால நமக்கு எதுவும் தெரியலையா? அவ்வளவு பச்சை ரத்தம். வடகிழக்கு மாநிலங்கள், சத்தீஸ்கர் உள்ளிட்ட மாநிலங்களிலே, ஜார்க்கண்டிலே மனிதர்கள் தானே அவர்களும், உரிமைகளுக்காக போராடியவர் தானே அவரும். அவர்களை வனவேட்டை என்ற பெயரிலே அவர்களை வேட்டையாடியது யார்? இந்த நல்லவர் தான். சரி, இப்போ ஈரான்ல போர் நடக்குது. உங்க வீட்டுக்கு சிலிண்டர் வரல, அதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டது. முதல்ல பிள்ளையார் பட்டி இருக்கு, அதனால பிள்ளையார் சொல்லினே சொல்லலாம். முதல் விதை என்பதை விட முதல் விதை போட்டது யாரு? பிள்ளையார் சொல்லி போட்டது யாரு? இந்த உலகமயமாக்கல், தாராளமயமாக்கல். அதுதான் இன்னைக்கு சோத்துக்கு சிங்கி அடிக்கிறோம். எங்கேயோ சண்டை நடந்தா உங்க வீட்டில் சோறு வைக்க முடியல, உழ வைக்க முடியல. ஐயா தான் கதவை திறந்து விட்டாரு. உலகமயமாக்கல், தாராளமயமாக்கல். அவர் பயங்கரமான நிதி பெரும்பான், நிதி படித்த நிதி மேதை ஐயா மன்மோகன் சிங் அவர்கள். எல்லா விவசாயத்தை நம்பிட்டு எல்லாரும் வெளியே போங்க அப்படின்னு சொன்னார் பிரதமர் இருக்கும்போது. இந்த நாட்டிலே 42 விழுக்காடு குழந்தைகளுக்கு சரியான ஊட்டச்சத்து கிடைக்கவில்லை. அது ஒரு தேசிய அவமானம் என்று எப்போதுமே பேசாத மன்மோகன் சிங் ஒரு முறை பேசினார். ஏடா நீங்க ஆண்டதாடா இந்த நாட்டின் தேசிய அவமானம். அந்த அவமானம் தான் தொடர்ச்சியா இன்னைக்கு பாஜக என்ற கொலை கொடூரர்களாம் சேர்ந்து ஆட்சி செய்துட்டு இருக்கா. காங்கிரஸ் நல்லவரா இருந்தா, சிதம்பரம் ஐயா நல்லவரா இருந்தா, காங்கிரஸ்ல இருந்தவர்கள் காந்தியின் காங்கிரஸை சேர்ந்தவர்களா இருந்தா, இந்த நாட்டை உண்மையாகவே தலை நிமிர்த்துவதாக இருந்திருந்தா, பிஜேபி என்ற படுபயங்கரமான ஒரு கொள்ளை கூட்டம் எதுக்கு வருது? இவனும் திருட, இவனை நம்பி இவனை பார்த்து நீங்க மறுபடியும் மாத்தி ஒருத்தனை கூட்டு வந்தீங்களா, அது இவனோட பெரிய திருட. இவன் கொலைகாரன், அவன் கொடூரமான கொலைகாரன். இதுக்கு பேர் அரசியலா? என் அன்பு மக்களே, இதுதான் அரசியலா? அரசியல் என்றால் என்ன? சின்னமா? உதயசூரியன், இரட்டை இலை, தாமரை, கை, இதுதான் அரசியலா? அப்ப வாக்கு செலுத்தி விட்டு இவர்கள்ட்ட கையாந்தி நிக்கிறதா? அதான் அரசியலா? 2 நாளா நடக்குது பார். அவன் ஒவ்வொரு முறையும் உனக்கு காட்டுறான், நான் எங்களுடைய அரசியல் என்ன என்று அவன் காட்டிக்கிட்டே இருக்கான். எது அரசியல்? தூய சக்தி அப்படின்னாங்க. யாரு? செங்கோட்டையன், பிரபாகர், போறவன் வரவன், அங்க பிச்சை எடுத்துவன், அங்க இருந்து திருடி தின்னவன், நக்கி தின்னவன், எல்லா பையிலையும் கூட்டு கட்சியில சேர்த்துக்கிட்டு தூய சக்தினாங்க. இப்போ 109 பேருக்கு எல்லா கட்சியிலையும் இருந்து வந்த நாய் கழிச்சடைகள் சீட்டு கொடுத்துருக்காங்க தூய சக்தி. திமுக பாருங்க, அதிமுக இருந்து வந்த 19 பேருக்கு எம்எல்ஏ. அவர்களுக்கு மாற்று, அவர்கள் இவர்களுக்கு மாற்று. அப்ப அவங்க என்ன தெளிவா சொல்றாங்க? நாங்க இப்படித்தான், எப்போதுமே இப்படித்தான். அவரு சிவகார்த்திகேயன் சூரியன் சொன்ன மாதிரி இனிமே இப்படித்தான். அவன் எப்பவுமே அப்படித்தான். அவன் தெளிவா உங்கள்கிட்ட சொல்லிதான் வாக்கு வாங்குறான். அப்புறம் எப்படி செலுத்தி கொண்டே இருக்கிறீங்க? அதெல்லாம் போகட்டும். அப்ப இதுவரைக்கும் அரசியல் இப்படி இருந்தது. அதற்கு பேர் அவர்கள் செய்தார்கள் இல்ல அரசியல். அது அரசியல் அல்ல, இழி செயல். அதை அரசியல் என்று சொல்லி வந்தார்கள். இப்போது உங்கள் பிள்ளை, உங்கள் மகன் உங்களுக்காக, உங்களை மட்டுமே நம்பி காரைக்குடியில போடுகின்ற செந்தமிழ் சீமானவர்கள் சொல்லுகிறார்கள் இல்லையா, அதுதான் அரசியல். எது? மக்கள் மீது அதிகாரத்தை செலுத்துவது அல்ல அரசியல். மக்களுக்காக சேவை செய்வதே, தூய துண்டாற்றுவதே அரசியல். அதை பின்பற்றி தான் நாங்கள் களத்தில் நிற்கிறோம். நீங்கள் பண்பட்டவர்கள், பகுத்தறிவு உள்ள மக்கள், உங்களுக்கு தெரியும் யார் சிறந்தவர்கள், யார் நல்லவர்கள் என்று. சத்தியத்தை பேசுவது யார்? வழக்கம் போல சத்தமாக பேசி
வாக்கு கேட்டு மறுபடியும் சுரண்டுவதற்கு தயாராவது யார் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டே தவறு செய்து வருகிறீர்கள். இந்த முறை இதுவரைக்கும் உங்களுக்கு 2 வாய்ப்பு இருந்தது. ஒன்னு, உங்க வீட்டுக்கு நுழைவாயில் வழியாகவே வந்து திடுறவன், ஒருத்தன் மேல இருந்து குதிச்சு திடுறவன். இப்ப அந்த வாய்ப்பு இல்ல. அதுக்கு பதிலா உங்களுடைய சத்தியத்தின் பிள்ளைகளாக உங்கள் பிள்ளைகள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் உங்களுக்காக களத்திலே நிற்கிறார். இந்த வாய்ப்பை தவறவிட்டால் என் அன்பு மக்களே, பூம்புகாரிலிருந்து காரைக்குடிக்கு வந்தோம். காரைக்குடி கூரைக்குடியாக உலகமே இருந்த போது காரைக்குடி ஆக்கிடுவோம். ஆனால் காரைக்குடியிலிருந்து நாம் எங்கே போவோம்?